82ஆம் சங்கீதம் 3-4 ஆகிய வசனங்கள். ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் நியாயம் செய்து. நியாயம் செய்து என்ற தலைப்பின் கீழ் பார்க்கும்போது, ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் நியாயம் செய்து, சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள். சிறுமைப்பட்ட ஜனங்களுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள். பலவீனனையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவீங்கள். நியாயம் செய்ய வேண்டும் என்றால் 82ஆம் சங்கீதம் 3-4 ஆகிய வசனங்களில் எழுதப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, உன் வாயை திறந்து நீதியாய் நியாயம் தீர்த்து சிறுமையும் எளிமையுமானவனுக்கு நியாயம் செய். சிறுமையும் எளிமையுமானவனுக்கு நியாயம் செய். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். நியாயம் செய்து என்ற தலைப்பின் கீழ் பார்க்கும்போது, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இரக்கத்தை சிநேகித்து. இரக்கத்தை சிநேகித்து என்ற தலைப்பின் கீழ் பார்க்கும்போது, மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இரக்கத்தை சிநேகித்து, இரக்க குணம் உள்ளவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இரக்க குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். இரக்கத்தை சிநேகிக்கிற ஜனமாக காணப்பட வேண்டும். மனத்தாழ்மை. உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்.